தேர்ட் கொஷின் ஒரு பியூட்டிஃபுல்லான கொஷின். ஸோ கொஷின்ல எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவீங்க ஆப்ஷன் டி தான். ஏன்னா ஆப்ஷன் டிக்கு நீங்கள் லிமிட் எடுத்து பாருங்களேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ், ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 0 அப்ரோச் பண்ணுறோம். காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 + 2x. நீங்கள் டேரெக்டாக லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆயிரும்? காஸ் 0 வேல்யூ 1 அண்ட் டினாமினேட்டர் 1 + 0 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. ரைட். ஆனால் இங்கே 0 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ராங் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ ஆப்ஷன் ஏ, பி, சி இதை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா அதுலேருந்து சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஏசியிலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்க முடியும்னு தெரியல, பட் பியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் ப்ரெப். நான் உங்கள் டிகே, எ மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து டேரக்ட் தான். நீங்கள் வந்து லாபிதால் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ லாபிதால் ரூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁻x. ஸோ ஆன்சர் 0 ஆயிடும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 0 நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே 0 ஆயிரும். ஏன்னா டினாமினேட்டர் 1 வரும், நியூமரேட்டர் 0 ஆயிரும். ஸோ 0/1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் சியும் ரைட்டு தான். ஆப்ஷன் பி பாருங்க. இப்போ ஆப்ஷன் பி நான் செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 1/x e⁻1/x. ஓகே, ஸோ இதை நான் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எப்படி எழுதிக்கிறேன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் நியூமரேட்டரில் 1/x, டினாமினேட்டரில் e⁻1/x அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் 1/x ஈக்குவல் டு y அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 1/xக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒய்னு எழுதிக்கிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பாசிட்டிவ் சைட்லேருந்து நான் 0 அப்ரோச் பண்ணுறதுனால y வந்து எனக்கு என்ன ஆகும்னா இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும். ஸோ y வந்து எனக்கு என்ன ஆகும், இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும். இன் பர்டிகுலர் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும். ரைட். ஸோ நியூமரேட்டர் என்ன ஆயிரும், y, டினாமினேட்டர் என்ன ஆயிரும், y. ரைட். ஸோ e⁻y. ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அப்படியே ஆப்ஷன் ஏ மாதிரி இருக்கா? ரைட். ஆப்ஷன் ஏ மாதிரி இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏவோட ஆன்சர் என்னது, 0. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 0. ஆப்ஷன் பியும் ரைட்டு தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் டிகே மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ டிகே.